இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை பாருங்கள். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். இறைவா, மனிதர்கள் எல்லாம் எழுப்பப்படுகின்ற அந்த மறுமை நாளையில் என்னை கவலைக்கு உட்படுத்தி விடாதே, என்னை கவலை கேவலப்படுத்தி விடாதே. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். சொத்து செல்வங்களும் பிள்ளை குட்டிகளும் பயனளிக்காத அந்த மறுமை நாளையில் என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே ரப்பே என்று துஆ கேட்டாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த துஆல உண்ட விதிவிலக்கு பண்ணினாங்க. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் ஈடேற்றம் அடைந்த உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்தில் வருகிறார்களோ அவர்களை தவிர பிள்ளை குட்டிகளால் மறுமையில் கேவலப்படுவார்களே, அந்த நிலையில் என்னை ஆக்கி விடாதேன்னு இப்ராஹிம் நபி அவங்க துஆ கேட்டாங்க. இந்த வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற பாடம் என்ன சகோதரர்களே? எங்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த பிள்ளைகளை, அந்த குழந்தைகள்